ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கோதுமை தோசை ரொம்ப சாஃப்டாகவும் மொறுன்னு வரணும்னா என்ன பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம கோதுமை தோசை செய்ய போகிறாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 கப்பு ரவை சேர்த்துக்குங்க. நம்ம கேசரிக்கெலாம் அந்த ரவையை சேர்த்துக்குங்க. இது என்னென்னா, நீங்கள் எந்த கப்பில் கோதுமை இது எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரவையை அதே பவுலில் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ ரெண்டு கப்புக்கு நம்ம 3/4 கப்பு ரவை சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தயிர் ஊற்ற போகிறாங்க. தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்குங்க. இது வீட்டு தயிர்னால எனக்கு கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு புளிக்கலை, உங்களுக்கு புளிக்காத தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போல் நீங்கள் அதாவது சோடா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு ரவை போட்டிருக்கனால தண்ணியே நல்லா இழுக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நமக்கு தண்ணி கூடுதலாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு மாவு நல்லாவே ஊறி இருக்குது. நம்ம ஏன் கொஞ்சம் நேரம் 15 நிமிஷம் ஊற வைக்கிறோம்னா, நம்ம ரவையெல்லாம் போடுறனால அந்த ரவையெல்லாம் ஊறினா உங்களுக்கு நல்லா தோசை சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் இதை ஊற வைக்கிறது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. பாருங்க, இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே கொஞ்சம் போல் எண்ணெய் இப்படி ஊற்றிக்குங்க. லைட்டாக ஊற்றிட்டு நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு இதை நல்லா தொடச்சிருங்க. அப்போ தான் தோசை உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் ஒரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா வருங்க. தோசைக்கல்லில் ஒட்டாது. இப்போ நம்ம மாவை ஊற்றிடலாம். இப்போ நான் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ எது வேணால் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா முருகட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு தோசை நல்லா முருகிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு நல்ல சைடிஷாக உங்களுக்கு சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி இதை வச்சு சாப்பிட்றதுக்கு கோதுமை தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு அருமையான மொறு கோதுமை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.